ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் இனிப்பு குழிப்பணியாரம் செய்யறது எப்படி பார்க்கலாம் மக்களே. என்னோடய ஸ்டைலில் அதுக்கு நான் ஒரு செந்தளம் பழம், நல்ல பழுத்த பழம் எடுத்து மிக்சி ஜாரில் இதை வெட்டி போட்டுக்கிடுவோம். அதில் அடுத்தது கோதுமை மாவு பாருங்கள், ஒரு 2 கரண்டி போடேன். சிம்பிளாக கொஞ்சம் போல் செய்யறது தான். அடுத்தது தோசை மாவு. இப்போ தோசை மாவு ஒரு 2 கரண்டி. இது சின்ன கரண்டி, அதனால் நான் கூட ஒரு கரண்டி போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுடலாம். நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுடலாம். இப்போ இதை இனி நல்லா அடிச்சிடுவோம் மிக்சியில். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, நான் தண்ணி விடாமல் ஒரு அடி அடித்தேன். அடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் மக்களே. நல்லா மிக்சியில் அடித்தாச்சு மக்களே. பார்த்தீங்களா, தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். சும்மா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு விடுவோம் மக்களே. விட்டு கொஞ்சம் தேங்காய் வறுக்கிறதுக்கு. இப்போ இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயை போட்டுருவோம். நல்லா கறியை வறுத்துடணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கை இந்த முந்திரி பருப்பு போட்டு அதையும் இது கூட சேர்த்து வறுத்துடலாம். அண்டியும் தேங்காயும் நல்லா வறுத்துட்டு இப்போ இதில் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான் மக்களே. இனி நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியது தான். சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சாச்சு மக்களே. இப்போ இதுக்கு கொஞ்சம் எல்லா குழியிலையும் கொஞ்சம் நெய் விட்டுவிடணும். நெய்யில் பொரிச்சோன்னா நல்ல மணமாக இருக்கும், அதனால தான். இப்போ கரண்டி எடுத்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குவாரி ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்ற விடாது, அரை இது ஊற்றினா போதும். ஏன்னா அது நல்லா பபுள்ஸ் மாதிரி வருமா. எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ஊற்றிட்டோம் மக்களே. இனி ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டு அந்த பக்கமும் வெந்ததை நம்ம எடுக்க வேண்டியது தான். இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிட்டு மக்களே. நீங்களும் இதே போல் வீட்டில் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் மக்களே. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே.